ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு சர்மிளா லைஃப் ஸ்டைல் சேனல். நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிம்பிள் மேக்கப் லுக்கு ஒரு கெட் ரெடி வித் மீ மாதிரி தான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க தான் இருந்தீங்கன்னா கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு, மறக்காம எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், நீங்க பாக்குறதுக்குமே ஈஸியா இருக்கும். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஹேரை ஒரு இது பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ரீத் வச்சுருக்கேன். இதை வச்சு ஹேரை நான் இந்த மாதிரி பண்ணிக்கிறேன். ஸோ ஹேரை ஃபுல்லாக வச்சுக்கோங்க இந்த மாதிரி. ஏன் தெரியுமா இப்படி வைக்கும்? ஸோ இப்படி வைக்கலன்னா அது டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், நமக்கு மேக்கப் போடவே முடியாது. ஸோ அதனால் இந்த மாதிரி வச்சாச்சு. ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிம்பிள்ஸ்லாம் இப்போ ஃபர்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணணும். நீங்கள் வெளியே எங்கேயாவது போகிறதா இருந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா சும்மா வீட்டில் இருக்கிறதுனால தான், ஸோ வீட்டிலன்னு இல்லை, ஒரு வீடியோ எடுக்கிறதுக்காண்டி தான் இந்த மேக்கப் பண்ண போகிறேன். ஸோ அதனால நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணலை. மாய்ஸ்சரைசர் எந்த காலி ஆகிட்டு. ஸோ நீங்கள் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுறதா இருந்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. மாய்ஸ்சரைசர் இல்லாதவங்க ஆலோவேரா ஜெல் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இது வச்சாலும் கோமாளி மாதிரி இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு நம்ம ஃபேஸ்க்கு நீங்கள் மாய்ஸ்சரைசர் போட்டுக்கோங்க. நான் மாய்ஸ்சரைசர் போடல. ஸோ அதுக்கு பதிலாக இது ஒரு சிம்பிளான மேக்கப் லுக்கு தான். நீங்கள் யாருனாலும் ட்ரை பண்ணலாம். ஸோ இதில் பட்ஜெட் அவ்வளோவா வரவே வராது. நான் நிறைய தடவை இந்த மேக்கப் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் ஃபேர் அண்ட் லவ்லி தான் போட போகிறேன். இது பார்த்தீங்கன்னா 10 ருபீஸ் தான் வரும். இது நம்ம ஸ்கின்னை நல்லா க்ளோயிங்காக வச்சுக்கும். அதுவும் இல்லாமல் ஸ்கின்னை நல்லா பிரைட்டனாக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அதனால் நான் ஒரு 10 ருபீஸ் ஃபேர் அண்ட் லவ்லி எடுத்திருக்கேன். இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபேஸில் டாட் டாட்டாக வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக இந்த மாதிரி லைட்டாக மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கிட்டா போதும். நான் பார்த்தீங்கன்னா லைட்டாக அப்ளை பண்ணிட்டேன். ஸோ ஃபேர் அண்ட் லவ்லி ரொம்ப திக் போட்டால் ரொம்ப திக்காக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் இந்த மாதிரி லைட்டாக அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ ஃபேர் அண்ட் லவ்லி அப்ளை பண்ணி முடிச்சுட்டு இது செட் ஆகிறதுக்காண்டி நான் பார்த்தீங்கன்னா நான் எப்போவுமே யூஸ் பண்ணுறேன். நான் இப்போதைக்கு பவுடரை யூஸ் பண்ணலை. இதுக்கு முன்னாடி இந்த பவுடர் யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ செட் ஆகிறதுக்காண்டி இந்த பவுடர் நான் லைட்டாக மட்டும் போட்டுக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா கோகுல் சாண்டல். ஸோ லைட்டாக போட்டு செட் பண்ணலாம். ஸோ ஃபேஸில் நம்ம அப்ளை பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஐப்ரோ தான். ஸோ ஐப்ரோ போட்டுக்கலாம். நீங்கள் வேறு ஏதாச்சும் க்ரீம் அப்ளை பண்ணால் அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் நிறைய பேர் ஃபவுண்டேஷன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கன்சீலர், ஸோ இந்த மாதிரிலாம் அப்ளை பண்ணுறதா இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. எனக்கு அதெல்லாம் எதுவுமே போட்டு பழக்கமே கிடையாது. ஸோ அதனால் நான் அது எதுவுமே போட மாட்டேன். நெக்ஸ்ட் நம்ம ஐப்ரோ போட்டுக்கலாம். ஸோ இந்த ஐப்ரோ பார்த்தீங்கன்னா வெறும் 10 ருபீஸ் தான். ஸோ இந்த ஐப்ரோ தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஐப்ரோ போட்டுக்கலாம். எப்போவுமே ஐப்ரோ போடச்சுல இந்த கையை இப்படி பிடிச்சி வச்சுட்டு போடுங்க. நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு எவ்வளோ திக்காக போடணுமோ போட்டுக்கோங்க. ஆனால் மோஸ்ட்டாக ஐப்ரோ நிறைய திக்காக போட்டால் நல்லாவே இருக்காது. ஸோ ஐப்ரோ போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நான் காஜல் நான் அவ்வளோவா போட மாட்டேன். ஐலைனர் நம்ம போட்டுக்கலாம். ஸோ ஐலைனர் பார்த்தீங்கன்னா கேமரா பார்த்து தான் போடணும். எனக்கு ஐலைனர் கேமரா பார்த்து போடுறதுக்கு வராது. உங்களுக்கே தெரியும் ஐலைனர் போடுறது ரொம்ப கஷ்டம்னு சொல்லிட்டு. ஸோ அதனால நான் ஐலைனர் மட்டும் கண்ணாடி பார்த்து போட்டு வரேன். ஐலைனர் போட்டு வந்துட்டேன், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஏன்னா நம்ம கண்ணுக்கு பார்த்தீங்கன்னா ஐலைனர் போட்டிங்கன்னா கண்ணு நல்லா பார்க்க அழகாக இருக்கும், நல்லா போல்டாக இருக்கும்.
ஸோ நான் வந்து உங்களுக்காக இன்றைக்கி வந்து நான் காஜலும் போட்டு காமிக்கிறேன். நான் வந்து காஜல் வந்து போட மாட்டேன், ஒன்றா ஐலைனர் போடுவேன் இல்லாட்டி காஜல், ரெண்டில் ஏதாவது ஒன்று. ஸோ இன்றைக்கி வந்து நான் உங்களுக்காண்டி போட்டு காமிக்கிறேன். போட்டேன்னா இந்த ஓரத்தில் மட்டும்தான் போடுவேன். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம கண் வந்து ஒரு மாதிரி போல்டாக தெரியும், நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ போட்டாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா காஜல் வந்து ஃபைனலாக போட்டோம், சூப்பராக இருக்குது. நம்ம கண்ணை பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி போல்டாக இருக்குது, தெரியுதா? ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மஸ்காரா போடனா போட்டுக்கலாம். நான் வந்து மஸ்காரா போடலை, என்கிட்ட மஸ்காரா வந்து இல்லை. ஸோ அதனால் மஸ்காரா வந்து இன்றைக்கி போடலை. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம லிப்ஸ்டிக்கு, நீங்கள் லிப்ஸ்டிக் போட்டுக்கலாம், இல்லாட்டி லிப் பாம், லிப் கிளாஸு, ஸோ இந்த மாதிரி போட்டுக்கலாம். இது வந்து ஒரு லிப் கிளாஸ் தான். ஸோ இதுதான் இதுதான் நான் போட போகிறேன். இதோட ஃப்ளேவர் பார்த்தீங்கன்னா ஜெரி க்ரஷ்ஷு. ஸோ 3 போட்டிருக்கு. இதுதான் போட போகிறேன். இது வந்து போட்ட மாதிரியே தெரியாது. ஸோ பார்த்தீங்கன்னா இது போட்ட மாதிரியே தெரியாது, அதனால நான் இது வந்து போட்டுக்கிறேன். இது வந்து ரேட்டு பார்த்தீங்கன்னா 80 ரூபாவோ அவ்வளோதான் வாங்கினேன். ஏன்னா அவ்வளோத்துக்கு தான் நம்மளால் வாங்க முடியும், நமக்கு வந்து பட்ஜெட் நிறைய இருக்கிற மாதிரிலாம் வாங்க முடியாது. ஸோ இதை போட்டாச்சா? நெக்ஸ்ட்டு வந்து அவ்வளோதான், நம்ம ஃபைனல் மேக்கப் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் பொட்டு வச்சுக்கிடுவேன். அது வந்து ஹேர் ஸ்டைலாம் பண்ணிவிட்டு நான் வந்து பொட்டு வைப்பேன். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா ஹேர் ஸ்டைல் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இயரிங்ஸ் போட்டுக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இயரிங்ஸ் வந்து போட்டு முடிச்சாச்சு. இப்போ வந்து ஹேர் ஸ்டைல் மட்டும்தான் பண்ணணும். நான் குயிக்காக போய் ஹேர் ஸ்டைல் மட்டும் பண்ணிட்டு வந்துடுறேன். பண்ணிட்டு வந்து ஃபைனல் லுக் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ எப்படி இருக்கு? கோமாளி மாதிரி இருக்கோ? ஸோ ஃபைனலாக நம்ம வந்து ஹேர் ஸ்டைல் மட்டும் பண்ணிட்டு வந்துடுறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைனலாக ஹேர் ஸ்டைல் வந்து நான் பண்ணிட்டு வந்துட்டேன். ஸோ சிம்பிளாக ஒரு ஹேர் ஸ்டைல் வந்து பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம பொட்டு வச்சுக்கலாம். ஸோ இதுதான் நம்மளோட ஃபைனல் லுக்கு. ஸோ நம்மளோட ஃபைனல் லுக் வந்து கம்ப்ளீட் ஆகிட்டு, இதுதான் என்னோட ஃபைனல் லுக்கு. ஸோ இந்த மாதிரி தான் நான் வந்து மோஸ்ட்டாக எங்கே போனாலுமே இந்த மாதிரி தான் ஒரு கெட் ரெடி வித் மீ பண்ணுவேன். ஸோ நீங்களும் பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் யூஸ் பண்ணிக்க எல்லா ப்ராடக்ட்டுமே உங்கள் வீட்டிலே கிடைக்கக்கூடிய பொருள் தான், எல்லாமே கம்மி ரேட்டில் உள்ளது தான். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த லுக்கு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எல்லாரும் லைக் பண்ணிடுங்க மறக்காமல். ஸோ எத்தனை பேர் லைக் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து பார்க்குறேன். உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வேறு ஏதாச்சும் வீடியோ வேணும்னு சொல்லிட்டுனா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன வீடியோ வேணும், ஸோ உங்களுக்கு வந்து என்ன மாதிரி வீடியோஸ்லாம் வேணும்னு சொல்லிட்டு மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் கண்டிப்பாக அந்த வீடியோஸ் போடுவேன். ஸோ இனிமேல் நான் வந்து டெய்லி வீடியோஸ் அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ உங்களுக்கு என்ன வீடியோ வேணும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாய் பாய். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் பார்க்கலாம்.